ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதுன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன செட் பண்ணணும் அப்படின்றத ப்ரீ பிளான் பண்ணுங்கள். செட் பண்ண டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட்டில் நிஃப்டி 15 பேங்க் நிஃப்டி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டும் நீங்கள் எப்படி கண்டினியூ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து மறக்காமல் 200 லைக்ஸ் பதிவு பண்ணிகிட்டே வாங்க. நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோன்னு எல்லோரும் ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெபினாரில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி 200 லைக்ஸும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு. இன்னமும் ப்ரைஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரெண்டிங்கில் வந்துச்சு, டவுன் ட்ரெண்டில் வந்துடுச்சு, அப் ட்ரெண்டில் வந்துடுச்சு, சரி ஓகே நம்ம வந்து ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. இன்னமும் ப்ரைஸு கன்சாலிடேஷன்ஸ் ஜோனில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நினச்சிருக்காங்க, சார் இந்த லெவல் வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம் இல்லையா, கட் ஆகிடுச்சு இல்லையா அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட் நல்லா கவனிங்க, இந்த லெவல் கட் ஆனால் கூட ப்ரைஸோடைய பவர் வந்து பையிங்லேயோ சேலிங்லேயோ இன்னும் ஸ்ட்ராங்காக உட்காரல. ஓகேங்களா? அதாவது திரும்ப எங்கே நோக்கி ப்ரைஸ் அகைன் இந்த ரேஷன்ஸ் கிட்ட நோக்கி போக தான் ட்ரை பண்ணுது. ஓகே, ப்ரைஸு நமக்கு இன்னும் சரியான ஒரு வியூ வரல இன்னும். ஓகேங்களா? ஸோ அது மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. ப்ரைஸு இங்கே ரேஷன்ஸ் டச் பண்ண என்ன பண்ணும், திரும்பவும் ஸ்லோவாக திரும்ப இந்த சப்போர்ட்டுக்கு வரும். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி திரும்ப 18,100க்கு அந்த நெக்ஸ்ட் லெவல், அதாவது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும். இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுவேன். இதில் எத்தனை இடத்துல பையர்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அங்கேருந்து 18,360 வரலும் டேரெக்டாக 18,100 வரலும் அப்படியே டேரெக்டாக ஃபால் ஆகிடும். இடத்துல 18,100 அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஓகேங்களா? கேப் ரீஃபில் பண்ண வரும், ஆனால் எப்படி வரும், இப்படி தான் வரும். ஓகே, ஸோ ப்ரைஸில் கொஞ்சம் இன்னும் கன்சாலிடேஷனுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ப்ரைஸ் போகிற ரூட்டை வேணால் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஆனால் எப்படி போகுன்றத லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு க்ரீன் கேண்டலும் ஒவ்வொரு ரெட் கேண்டலும் உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா என்ன ஒன்றும் க்ரீன் கேண்டில் பயன்படுத்தும், நீங்கள் பை பண்ணிங்கன்னா எவ்ரி ரெட் கேண்டில் உங்களோட பேனிக்கை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஏரியா மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரேஷன்ஸ் ஏரியா, ரைட்டுங்களா? இப்போ ரேஷன்ஸு மேலே போய்ட்டு இங்கே ரேஷன்ஸ் எடுக்க சொல்லும், என்னவா மாறும், அது சப்போர்ட்டாக மாறும். ஸோ இந்த சப்போர்ட் இடத்துல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ப்ரைஸு கொஞ்சம் புல் பேக் வரும், அகைன் டவுன் ஆகும், ரீடெஸ்ட் எடுக்கும், அகைன் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப கவனமாக எடுத்துங்க. அதே மாதிரி இதில் வந்து சின்ன சின்ன சப்போர்ட், அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வர சொல்ல சின்ன சின்ன சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பர் சைட் பார்த்தீங்கன்னா 18,360 ஒரு ரேஷன் ஜோனாக ஒர்க் ஆகும். 18,360 ஒரு ரேஷன் ஜோனாக ஒர்க் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எது வரலும் போகணும், 18,100 வரலும் ப்ரைஸ் மூமெண்டம் கீழே இருக்குது, பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வரலாம் பார்த்தீங்கன்னா 18,200 ஒரு என்ன சொல் மைனர் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ ரெண்டாவது டைம் வருஷம் அந்த லெவல் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 18,300 ஒரு அதோட மைனர் சப்போர்ட் இது. ஏன்னா ஒரு லெவல் பிரேக் ஆகிட்டு மேலே போய்ட்டு திரும்ப கீழே வரணும், அந்த லெவல் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அந்த இடத்துல பிரேக் ஆகுதா இல்லை சப்போர்ட் எடுத்தாக அங்கேருந்து அப்புறம் கண்டினியூ பண்ணுறதா அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கலாம். சான்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் புல் பேக்காக கரெக்ஷனுக்காக கீழே வரணுமாகுது. ஏன்னா இந்த கேப்பை ரீஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து புல் பேக் எடுத்து அப்டன் மார்க்கெட் ஓவரால் அப் ட்ரெண்டில் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க, சார் சேலிங்க மார்க்கெட் அப்படின்வாங்க. சேலிங் இல்லை, மார்க்கெட்டு ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது. அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் தெரியாது. ஸோ கரெக்ஷனுக்காக மார்க்கெட் கீழே வந்து அப் மூவ்க்கான சான்சஸ் இருக்குது. லாங் டைம் ஃப்ரேமில் இது வந்து 10 மினிட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ கொஞ்சம் புல் பேக் வரும். இன்ட்ரடேக்காக நான் இந்த வீடியோ மார்னிங் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம எப்படி ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டை கவனம் வச்சுங்க, இந்த ரேஷன்ஸை கவனம் வச்சுங்க, இந்த சப்போர்ட்டை கவனம் வச்சுங்க. இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நிஃப்டி 50 கண்டிஷன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் சேம் அதே கண்டிஷன் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பெரிய கன்சல்டேஷன் எதுவும் பெரிய ட்ரெண்டிங்கில் எதுவும் போல் கன்சல்டேஷன் தான் இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட், மேலே பார்த்தீங்கன்னா ரேஷன்ஸ் எல்லாமே ரேஷன்ஸ். இதில் வந்து ஒரு மைனர் ரேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த இடம். ஸோ இந்த இடத்துல ரேஷன்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா 42,600 வந்து அப்பர் சைடு பார்க்கலாம் மூமெண்டம். அகைன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா சின்ன சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட். ப்ரைஸு இந்த ரேஞ்சில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி.
ஓகேங்களா. அதாவது ஒன்றும் பெரிய மூமெண்டம் இல்லை, ரொம்ப ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் என்றைக்கு 11ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வேறு ஒரு இந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஒரு ட்ரெண்டிங்கில் நமக்கு வந்து ஸ்மூத்தாக இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ஜோன்லேருந்து நம்ம வெளியே வரணும், ரீடெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்தால் நமக்கு சேல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேப் ரிஃபில் பண்ணலாம். இது 41,600 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் டச் ஆகிறத பார்க்கலாம். இந்த ரவுண்ட் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து வர சொல்லும். இல்லை இந்த ஜோன்லேயே நம்ம ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடுன்னா மேபி இன்றைக்கி மண்டேன்றதுனால என்ன ஆகுன்னு தெரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜோனில் வெளியே அவுட் 42,600 மேலே கட் ஆகுதா இல்லை 41,600 கீழே வந்து டச் ஆகுதா அப்படின்றத இந்த ரேஞ்சிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசிஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சப்போர்ட்டு கிடைக்குது. அதாவது 42,300 ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்பர் சைடு 42,600 ஒரு ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் இங்கே இருக்குது இப்போதைக்கு. இது வந்து சின்ன ஒரு ரேஷன்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இந்த பிளேயிங் வந்து இப்படி போகுமா இல்லை இப்படி போயிட்டு இப்படி வருமா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தெரியும். இங்கேருந்து போயிட்டு லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா செல்லிங்கான வரும், இல்லை இங்கேருந்து போயிடுச்சுன்னா ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பையிங்கான வாய்ப்பு வரும். அந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்காக ஒரு வியூ பார்க்கலாம். இந்த லெவல் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டில் உடனே கட் ஆகிட்டு உடனே சேல் பண்ணாதீங்க, அதில் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸோடைய மூமெண்ட்டாக பார்க்கலாம். மெயின் ப்ரைஸோட லாங்குவேஜ் புரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம சொல்ல முடியுமே தவிர இப்போ நம்ம எங்கே போகும், சேலா கேப்பப்பா கேப்டனா கீழே போகுமா மேலே போகுமா, நிறைய பேர் கேட்பாங்க சார் மார்னிங் இப்படியில் ஒன்றே ஒரு டேரக்ஷன் சொல்லிவிடுங்க அப்படின்னும். ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரிலாம் ஒரே ஒரு டேரக்ஷன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா மேபி கட் ஆகிட்டு எல்லாருடைய எஸ்எல் ஹிட் ஆகிட்டு ரீடெஸ்ட்காக போகும். உண்மையிலே சேலிங் பவர் இருந்துச்சுன்னா அகைன் கீழே வரும். இல்லை அப்படின்னா உள்ளே போயிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குதுக்குள்ளே. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாரும் சேல் பண்ணவங்களோட எஸ்எல் எல்லாம் இங்கே ஹிட் ஆகிடும். அதுதான் ஸ்டாப் லாஸ் இமீடியட்டாக அது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்குது அங்கேயே ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க பரவாயில்ல. ஏன்னா கன்சாலிடேஷன் ஆயிடுச்சுன்னா எப்பேற்பட்டவங்களுக்கு எஸ்எல் அடிக்கும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பை சேல் பண்ணவங்களுக்கு எத்தனை டைம் மேலே எத்தனை டைம் கீழே போயிட்டு வந்துருப்பாருங்க. இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது இந்த இடத்துல. ஏன்னா ப்ரைஸு கன்சாலிடேஷனாக போயிட்டுருக்கு இந்த இடத்துல. இந்த இடம் கூட பாருங்கள். ஓகே. ஸோ ப்ரைஸ் ஒரு ரேஞ்சிலேருந்து வெளியே வரட்டும், அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் லைக்ஸ் அதிகமாக பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த மார்னிங் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.